தமிழ்நாடு பட்ஜெட் அதுவும் தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு முதல் பட்ஜெட் இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. லீக்கேஜஸ் இல்லாத ஒரு வருவாய், அதாவது 3 டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அது 3 டிபார்ட்மெண்ட் என்னென்னா கனிம வளத்துறை, அப்புறம் டாஸ்மாக் மதுவிலக்கு ஆயத்திரத்துறை, அப்புறம் வந்து சிஎம்டிஏ வீட்டு வசதித்துறை. இந்த 3 துறைகளை மட்டும் அரசு வருவாயை நேரடியாக கஜானாவை கொண்டு வந்தால் 3000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வருங்கிறாங்க. அதிகாரிகள் கை வைக்க முடியாது. இதை பியூரா அப்படியே அந்த வருவாயை இங்கே நேர கஜானாவுக்கு கொண்டு வந்தால் 3000 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு வருங்கிறாங்க. அதை நாங்கள் செய்ய போகிறோங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம், மிக மிக ரிஸ்கியான விஷயம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமா? ரொம்ப 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 ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். ஆட்சிக்கே ரிஸ்க். நான் சொல்கிறேன், ஒருபடி மேலேயே சொல்கிறேன், ஆட்சிக்கே ரிஸ்க். 1000 கோடி ரூபாய் வெளியில் போகிற பணத்தை நீங்கள் கஜானாவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி விடுவாங்க? அந்த 1000 கோடி ரூபாய் எத்தனை பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும்? டாஸ்மார்க்கில் தான் பெரிய அளவில் பணம் புழங்கிருக்கு. இந்த கனிம வளத்துறையில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பணம், யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஓரளவுக்கு இவங்க அதை வந்து தாக்கு பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் அதுவும் தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு முதல் பட்ஜெட் இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? முதல் பார்வை உங்களோட. இல்லை, முதல் பார்வை நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, லீக்கேஜஸ் இல்லாத ஒரு வருவாய், அதாவது 3 டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அது 3 டிபார்ட்மெண்ட் என்னென்னா கனிம வளத்துறை, அப்புறம் டாஸ்மாக் மதுவிலக்கு ஆயத்திரத்துறை, அப்புறம் வந்து சிஎம்டிஏ வீட்டு வசதித்துறை. இந்த 3 துறைகளை மட்டும் அரசு வருவாயை நேரடியாக கஜானாவை கொண்டு வந்தால் 3000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வருங்கிறாங்க. அப்போ அந்த வருவாய் நேரடியாக, அதாவது லஞ்சம் இல்லாமல், இடையில புரோக்கரேஜ் இல்லாமல், இது மாதிரியான ஊழல் இதெல்லாம் இல்லாமல் அந்த வருமானத்தை நேரடியாக அந்த இந்த கனிம வளத்துறை, டாஸ்மார்க்கு மற்றும் இந்த பார்ட்டி ஃபண்டு கிடையாது, அமைச்சர் ஊழல் கிடையாது, அதிகாரிகள் கை வைக்க முடியாது. இதை பியூரா அப்படியே அந்த வருவாயை இங்கே நேர கஜானாவுக்கு கொண்டு வந்தால் 3000 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு வருங்கிறாங்க. அதை நாங்கள் செய்ய போகிறோங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம், மிக மிக ரிஸ்கியான விஷயம். ஏன்னா அதிகாரிகள் ஒத்துழைப்பு இருக்காது. எதிர்கட்சிகள் வந்து என்னென்ன வேலை பண்ணணும் பண்ணுவாங்க. ஒரு 50 வருஷமாக அப்படி வாங்கி பழக்கப்பட்ட துறைகள் 3மே. சிஎம்டினா இந்த மாதிரியான வீடுகள் கட்டுறதுக்கு, காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கான அனுமதி, அப்புறம் இடத்தையும் வந்து இடங்களில் தான் இன்றைக்கி பல கோடி ரூபாய் வந்துகிட்டு இருக்காது. டாஸ்மார்க்கில் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பலாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு அங்கேருந்து லீக்கேஜ் ஆச்சு. அந்த பாட்டிலு, பெட்டி, அப்புறம் வந்து இப்போ ஏற்கிறது, அப்புறம் வந்து நேரடியான ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்குகிற ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டுன்னு இப்படின்னு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே போகுது. இதெல்லாம் வந்தாலே நேரடியாக. அதே மாதிரி கனிம வளத்தை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத வருமானம். அது நேரடியாக மக்களுக்கு மலையை வெட்டி எடுத்து போகிறாங்கன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்குண்டான ஒருத்து வந்து பலாயிரம் கோடி ரூபாய் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான விஷயத்தை நேரடியான அந்த வருவாயை வந்து அரசாங்கத்துக்கு கஜானாவை கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையை இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயமே உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமா? ஏன்னா இத்தனை நாட்களாக நீங்களே முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக ஊழலில் ஊறி போயிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரொம்ப 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 ரிஸ்க். ஆட்சிக்கே ரிஸ்க். நான் சொல்கிறேன், ஒருபடி மேலேயே சொல்கிறேன், ஆட்சிக்கே ரிஸ்க்கு. அவ்வளோ சீக்கிரத்தை விட மாட்டாங்க. வாங்கி பழக்கப்பட்டவங்க, அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து 1000 கோடி ரூபாய் வெளியில் போகிற பணத்தை நீங்கள் கஜானாவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி விடுவாங்க? அந்த 1000 கோடி ரூபாய் எத்தனை பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும்? டாஸ்மார்க்கில் தான் பெரிய அளவில் பணம் புழங்கிருக்கு. இந்த கனிம வளத்துறையில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பணம், யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. 1000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு மலையை வந்து வெட்டி எடுக்கிறேன்ட்டு வெறும் அங்கே வந்து 4 கோடி 5 கோடிக்கு டெண்டர் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நேரடியாகவே ஒரு குழு போட்டுக்கிறாங்க. குழுவை போட்டு அவங்க வந்து அதை கொண்டு வராங்க. அதை விட முக்கியமானது வந்து மாண்டேசிங் அல்வாலியா, ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய பொருளாதார நிபுணர், ராஜீவ்காந்தியினுடைய எக்கனாமிஸ்டாக இருந்தவர், பொருளாதார ஆய்வாளராக இருந்தவர். அதே மாதிரி 2004 14 வரைக்கும் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லுடைய திட்டக்குழு தலைவராக இருந்தார். திட்டக்குழுவை வந்து திருப்பி வந்து பாஜக அரசாங்கம் நிதி ஆயோக்னு மாற்றினாங்க. திட்டக்குழுவினுடைய வேலை என்னென்னா, ஒட்டுமொத்த அந்த அரசாங்கம் இந்தியாவினுடைய வருமானத்தை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரித்து கொடுக்குறது. இதுதான் திட்டக்குழுனுடைய முக்கிய வேலை. அதாவது திட்டக்குழு மீட்டிங் நடக்கும், நிதி ஆயோக் கூட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நடக்கும். எல்லா மாநில முதலமைச்சரும் போவாங்க. அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த மாநிலத்தில் இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு. ஒட்டுமொத்த வருவாயை பிரித்து கொடுக்குறது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை 10 வருஷம் பார்த்தவர். மிகப்பெரிய
எக்கானமிஸ்ட் அவரை வந்து தமிழ்நாடு அரசின் வருவாயை பெருக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க, தலைவராக போட்டிருக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு டிரான்ஸ்பரண்டாக, பேசிக்காக அவர் ஒரு காங்கிரஸ்காரர், ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய நேர்மையானவர். இப்போ அவரெல்லாம் என்ன பண்ணுவார்னா, எங்கெங்கே லீக்கேஜஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்கன்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப தான் முன்னெச்சரிக்கை ஒரு முதல் நடவடிக்கையாக இந்த 3000 கோடி ரூபாங்கிறது. அரசாங்கத்தினுடைய கஜானா இந்த 3 துறைகளிலிருந்து மட்டும் 3000 கோடி. மற்ற துறையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்க வந்து தாக்கு பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து கடன் வாங்குறது குறைஞ்சிடும். அண்ணாமலை சொன்னார்ல 13 லட்சம் கடன் 5 வருஷத்தில் ஏறிடும், இவங்க எவ்வளோ கடன் வாங்கி தான் பண்ண போகிறாங்கன்றது. கடன் வாங்காமே பண்ணலாம். இந்த அமௌண்ட்டை வச்சு வெல்ஃபேர் ஸ்கீமும் பண்ணலாம், மக்கள் நல திட்டங்களும் பண்ணலாம். அதில் வந்து இந்த SC ST ஸ்டூடெண்ட் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் ஃபாரின் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 330 பேர் 340 பேருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்குறோன்றாங்க. இந்த 3 மாதத்தில் தாவேகாவுடைய ஆட்சியில் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயம். இப்போ அந்த மாணவர்கள் வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி 30 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து கடன், அவங்க வந்து கடன் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் இதை ஏற்கனவே திமுக செயல்படுத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் பண்ணாங்க. திமுக ஆட்சியில் ஒரு 200 பேருக்கு என்ன பண்ணாங்க. இவங்க இந்த திமுக ஆட்சியில் 5 வருடத்தில் 200 பேருக்கு பண்ணதை தாவேகா ஆட்சி 3 மாதத்தில் 300 பேர் ஆக்கியிருக்காங்க. அந்த ரேஷியோவை அதிகப்படுத்திருக்கிறாங்க, அமௌண்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். அப்புறம் நிறையா விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேசுனா நிறைய இருக்குதுல. சில இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவராக இருக்கட்டும் மாணவியாக இருக்கட்டும், சைக்கிள், ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில், இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அது மாதிரி யூனிஃபார்மே சில இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நிறையா இருக்குது, நம்ம ஒன்றுனா பார்ப்போம். அது வந்து மீனவர்களுக்கான அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் வரக்கூடிய உதவித்தொகை 6000லேருந்து இப்போ 7000 உயர்த்திருக்கிறாங்க. இந்த இதில் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கும் திட்டம். இதுதான் வந்து ஒரு முன்னெடுப்பான ஒரு நடவடிக்கை. இது வந்து என்னென்னா ஒரு பசுமை புரட்சி காலத்தில் பண்ண விஷயம் தான். இது போன அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஆடு மாடுகள் வழங்கி அதை வந்து டெவலப்மெண்ட், அது வந்து ரூரல் டெவலப்மெண்ட், இது முக்கியமான விஷயம். இதை வந்து பண்ணுறாங்க. 10,000 ரூபா தகுதி உள்ள பெண்களுக்கு கறவை மாடுகள். அப்போ எதிர்க்கட்சிகள் கூட இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக வரவேற்பாங்க. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் 6-8 வகுப்பு மாணவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். 15,416 பள்ளிகளில் பயிலும் 15,14 லட்சம் மாணவர்களுக்கான பயன்பெறுவார்கள். இதுவரை 710 கோடி ரூபா வைக்கிறாங்க. இது 6 to 8 வரைக்கும் அதை விரிவாக்கம் பண்ணுறாங்க, அந்த சத்துணவு திட்டத்தை. அப்புறம் அந்த 8 கிராம் கோல்டு அண்ணன் சீர் அதுவும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பண்ணவே முடியாது, ஏன்னா இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக கடன் தொகை வந்து அதிகமாகும். அதுதான் சொல்கிறேன், இந்த லீக்கேஜஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. கைமண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நான் பார்த்ததில் வந்து திருநர்கள், மாற்றுப்பாலினத்தவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து வாழ்வாதாரமே இல்லை, அவங்க தெருவோரங்களில் வந்து அவங்க கையேந்தி வாழ வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 ஆடுகள் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க குழுவாக இருக்கிறாங்க. நம்ம அடிக்கடி பார்க்குறோம், அந்த ஈரோடு, சேலம் அந்த பகுதியெல்லாம் ஒரு குழுவாக இருக்காங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 50 ஆடு. அந்த 50 ஆடை வாங்கி அந்த ஆடு வளர்க்குறதுனால என்ன ஆகும்னா கிராமப்புற பொருளாதாரம் வளரும், ரூரல் டெவலப்மெண்ட்டு, ரூரல் ஃபினான்ஸு, ரொம்ப மைக்ரோ லெவல் எக்கனாமிக் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எனக்கு திருநர்களையும் சேர்த்துருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், அவங்களையும் இந்த இதில் கொண்டு வந்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்வையும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக 5 ஆடுகள் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஆடு 10,000 ரூபா, 5 ஆடுங்கிறது 50,000 ரூபா. இந்த 50,000 ரூபாயில் 2 ஜோடியாக 4 ஆடு வாங்கினோம்னு வச்சுங்களேன், அது இனப்பெருக்கம் பண்ண அது ஒரு பெரிய வரும். அவங்க வாழ்வாதாரத்தை பண்ணிக்கிடுவாங்க. மூத்த குடிமக்களுக்கு பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்கப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். சீனியர் சிட்டிசன்ஸ் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் வேலை நிமித்தமாக பிள்ளைகள் ஓடிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பேசுறது. அவங்களுக்கு பொழுதுபோக்கக்கூடிய வகையில் வந்து நூலகம், யோகா, தியானம், உள்ளரங்கு விளையாட்டு வசதி கூடிய முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் பண்ணப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு யோகா, அப்புறம் லைப்ரரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி தியான கூடங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 மாவட்டங்களில் பண்ண போகிறாங்க. உண்மையிலே யாருமே நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லை. அவங்களும் மனுஷன், அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு உணர்வுகளும் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களை மையப்படுத்தி பண்ணுறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஹெல்த் கேருக்கு வீட்டுக்கே நடமாடும் மருத்துவ சேவை அது ஏற்கனவே இருக்காத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முதியோர் சிகிச்சை மையங்கள் அதுவும் போட்டிருக்கிறாங்க. 12 மாவட்டங்கள் 12 முதியோர் இல்லங்கள் திறவப்படும். தாய்க்கேர்
கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். மெட்டர்னிட்டி இது பற்றி இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளிக்கப்படும். ஏஐ, அதாவது பாலிடெக்னிக்கில் இருந்து நீங்கள் காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஏஐ கோச்சிங் கொடுக்குறாங்க. பெண்களின் திருமண நாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை வழங்க 818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதை வந்து பண்ணவே முடியாதுனாங்க, இதுவும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். முக்கியமாக தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை வந்து $1.5 ட்ரில்லியன் வந்து உயர்த்ததுக்கான வேலைகளை அந்த வேலையும் பண்ணிருக்காங்க. அரசு நூலகங்களை டிஜிட்டல் நூலகங்களாக மாற்றியமைக்க வழிவகை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து படிக்கிற பழக்கம் கம்மியாகிட்டு இருக்கு. டிஜிட்டலாக மாற்றினா படிப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக அது ஒரு இது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலகறிஞருக்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும். இதற்காக 42 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்காங்க. இது ஏறக்குறைய திமுக ஆட்சியில் அதை சங்கமம் பண்ணாங்க. அதை கொஞ்சம் அது கேளிக்கையாக மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை ஏறுதழுதல், மாடுபிடி, அப்புறம் வந்து சிலம்பம், இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்கீமு. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். எனக்கு என்ன டவுட்னா சார், இதில் நம்ம இப்போ வரைக்கும் படித்த எல்லா ஸ்கீமுமே கடந்த ஆட்சிகளில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீமை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இல்லை, இது ஆடு மாடு வளர்க்குற ஸ்கீம்லாம் இல்லை. அது வந்து போன ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, அதுக்கு பேர் நிப்பாட்டிட்டாங்க. அது வரலாம் இல்லை. இப்போ இதை கொண்டு வந்துருக்காங்க. நல்ல ஸ்கீமாக இருந்தால் தொடர்றதுல தப்பு கிடையாதுங்க. வந்து ஒரு அவங்கள வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த எஸ்எஸ்டி மாணவர்களுக்கான ஃபாரின் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்புங்கிறது இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கீம். வீடு தேடி மருத்துவங்கிறது நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கம் வந்து நல்ல ஸ்கீமாக தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம நல்ல விஷயம் தானே அது. மக்களுக்கு பயனுள்ள ஸ்கீம்ஸாக இருந்ததுன்னா அவங்க ஸ்டாப் பண்ணல. உடனே அந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக நாங்கள் பண்ண மாட்டோங்கலாம் சொல்லல. இதுவே புதுசாக, ஏன்னா ஒரு ஆட்சி புதுசாக வருது அப்படின்னா உடனே வந்து அந்த ஸ்கீம்லாம் ஸ்டாப் பண்ணுறதா முதல் வேலையாக இருக்கும். ஆமாம், போன ஆட்சிக்காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதை வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி உயர்கல்வித்துறைக்கு வந்து 393 கோடி ரூபாய், சமூக நீதித்துறை 3937 கோடி ரூபாய். இதுதான் ரொம்ப முக்கியம். சமூக நீதித்துறைக்கு இது வரைக்கும் 3937 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பெரிய அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 1050 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் 1000 கோடி ரூபா. அதே மாதிரி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை 17,150 கோடி ரூபாய். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஏன்னா நிறைய ஸ்பெஷல் பிளான்லாம் வந்து ஆமாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் அதெல்லாமே. அப்போ தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய். அது மாதிரி அது பண்ணியிருக்காங்க. நிறையா அது மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிஎஃப்எஸ் போட்டித் தேர்வுகளுக்கு கூடுதல் பயிற்சி வகுப்பு நடத்தப்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையங்களில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி, அவங்களுக்கான ட்ரைனிங் சென்டர் ஒன்று பண்ண போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், ஒரு சென்டர் மாதிரி ஒன்று போட போகிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. மாநிலம் முழுவதும் மாணவர்கள் தங்கும் வசதிகளை மேம்படுத்த சிறப்பு நோக்கு ஸ்பெஷல் பர்போஸ் வேக்கல் அமைக்கப்படும். இதுக்காக ஒரு பெட்ரோல் மாதிரி ஒன்று போட போகிறாங்க. 90 கோடி மதிப்பில் புதிய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த மடிக்கணினி திட்டம், இதற்காக 2000 கோடி ரூபா. லேப்டாப்பையும் வந்து திருப்பி கொடுக்க போகிறாங்க. அரசு பள்ளிகளை நவீனமயப்படுத்துதல்னு ஒரு இதில் போட்டிருக்காங்க. அது நிறையா போட்டிருக்காங்க. 10,000 அரசு பள்ளிகளை சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீர் வசதி நிறைய பள்ளிகளில் இல்லாமல் இருந்ததை இதில் நாங்கள் வந்து அப்படி ஒரு நிலையே இல்லாமல் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தண்ணீர் வசதி, கழிப்பற வசதி எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாலும் அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, 24/7 போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு வரப்பாங்க. ஒரு ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம் எப்பயுமே வருது, கட்டிடுறாங்க, அது மெயின்டெனன்ஸ் எல்லாம் போயிருது. இந்த ஸ்கீம்ல அதை மெயின்டெனன்ஸ் பண்ண போறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதற்கு சிறப்பு நிதியாக அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைப்பதற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்த ஸ்பெஷல் ஸ்கூலுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் ஸ்கூலுங்கிறது ரொம்ப கம்மி. அந்த மாதிரியான ஸ்பெஷல் சைல்டை கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்லாம் சேர்க்கணும். அதுக்கு பெரிய அளவில் ஃபண்டு தேவைப்படுது. அதை வந்து இவங்க பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அரசு பள்ளிகளில் 2132 கோடி செலவில் அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படும். இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் பராமரிப்பு, இதுதான் நம்ம சொன்னோம். 24 மணி நேரம் ஸ்கூல் நடக்கிறப்ப ஷிஃப்ட் முறையில் அந்த வாட்டர்
கொண்டு வந்து கொடுக்குறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறத வேலையை ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டி விட்ருவாங்க இது வரைக்கும், ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும். இதுக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. போதைப் பொருள் ஒழிப்பதுக்கு பள்ளியிலேயே எப்படி பண்ணலாம், கவுன்சிலிங் வைக்கலாமா, இல்லை அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம சொல்லிட்டே போனால் நிறையா அது போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் பட்ஜெட்டில் நிறையா சிறப்பாகவே இருக்குது. முக்கியமாக நம்ம சொன்னது மாதிரி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கான பணம், அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமே, ஒரு 3000 கோடி ரூபா லீக்கேஜ் இல்லாமல், அந்த லீக்கேஜ் இல்லாமல் பணத்தை கொண்டு வருவதற்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த ஸ்கீம்லாம் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம பேசுனதுல 3 துறைகள்ல இருந்து தான் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா மொத்தம் 55 துறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ எவ்வளோ கோடி ரூபாய் பணம் உள்ள வரும்? அதான் சொல்கிறேன், இந்த 3 துறையில் மட்டுமே 3000 கோடி ரூபா, அந்த 55 துறையில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் எல்லாம் இன்னும் சிறப்பாகவே செயல்படலாம். ஆனால் அந்த 3000 கோடி ரூபாய்ங்கிறது அந்த 3 துறையிலிருந்து வரக்கூடிய லீக்கேஜஸை சிக்கல் இல்லாமல் கொண்டு வரதான் பெரிய சிக்கல். இது வரைக்கும் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் வந்து அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க. அது ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு புதிய அரசாங்கம், புதிய முயற்சி, உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.